magnetic field due to a long current carrying solenoid. மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம். Consider a solenoid of length L having n turns. The diameter of the solenoid is assumed to be much smaller when compared to its length, and the coil is wooden very closely. ஸோ சைடில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள். எல் நீளமும் என் சுற்றுகளும் கொண்ட நீண்ட வரிச்சுருள் ஒன்றை கருதுவோம். வரிச்சுருளின் நீளத்தை ஒப்பிடும்போது அதன் விட்டம் மிகவும் சிறியது. மேலும் கம்பிச்சுருள் மிக நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ளது. அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் இருக்கிற வரிச்சுருள் பார்த்தீங்கன்னா எல் நீளம் கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என் சுற்றுகள் சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வரிச்சுருளோட நீளம் பார்த்தீங்கன்னா அதிகம்னு சொல்கிறாங்க. அதோட விட்டம் பார்த்தீங்கன்னா குறைவுன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிச்சுருள் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த solenoid we use ஆம்பியர் சர்க்கியூட் லா. ஸோ வரிச்சுருளில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிட ஆம்பியரின் சுற்று விதி பயன்படுத்தலாம். அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் இருக்கிற வரிச்சுருளோட ஏதேனும் ஒரு புள்ளியில் நம்ம காந்தப்புலம் கணக்கிடணும்னா நம்ம ஆம்பியரின் விதியை பயன்படுத்தி தான் அந்த புள்ளியில் இருக்கும் காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. Consider a rectangular loop ABCD as shown in figure. Then from Ampere circuit law, closed line integral B vector dot dl vector equal mu naught I enclosed. So closed line integral B vector dot dl vector equal mu naught into total current enclosed by the ampere in loop. ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு செவ்வக சுற்றை கருதுகன்னு சொல்கிறாங்க. அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதை தான் அவங்க செவ்வக வடிவ சுற்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஏபிசிடின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ அந்த சுற்றுக்கு நம்ம ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தினா எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் ஐ மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா மியூ நாட் இன்ட்டு ஆம்பியரின் சுற்றால் மூடப்பட்ட மொத்த மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் closed line integral b vector dot dl vector equal integral a to b b vector dot dl vector plus integral b to c b vector dot dl vector plus integral c to d b vector dot dl vector plus integral d to a b vector dot dl vector. ஸோ மேலே இருக்கிற ஆம்பியரின் சுற்று விதியில் இடது பக்கம் இருக்கும் சமன்பாட்டை நாம் எப்படி எழுதலாம்னா closed line integral b vector dot dl vector equal integral a to b b vector dot dl vector plus integral b to c b vector dot dl vector plus integral c to d b vector dot dl vector plus integral d to a b vector dot dl vectorன்னு எழுதுறாங்க. ஏன் இப்படி நாம் எழுதுறாங்கன்னா அந்த சமன்பாட்டோட இடது பக்கம் இருக்கும் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பின் வழியே செல்லும் மொத்த காந்தப்புலத்தோட மதிப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் எடுத்துங்கிற பரப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசிடின்னு கொடுத்துங்கிறதுனால அதை 4 லைனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை இன்டகிரேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பரப்பில் எவ்வளோ போகணும் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் நாம் இப்படி எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட், சின்ஸ் த எலமெண்டல் லென்த்ஸ் அலாங் பிசி அண்ட் டிஏ ஆர் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு which is along the axis of the solenoid, integral b to c b vector dot dl vector equal integral b to c modulus b vector modulus dl vector cos theta. So a vector dot b vector equal modulus a vector modulus b vector into cos theta. So theta equal 90 degree. So integral b to c b vector dot dl vector equal integral b to c b dl cos 90. So integral b to c b vector dot dl vector equal 0. Similarly integral d to a b vector dot dl vector equal integral d to a modulus b vector modulus dl vector cos theta. So integral d to a b dl cos 90. So integral d to a b vector dot dl vector equal 0.
ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் நாம் எடுத்துங்கிற செவ்வக வடிவ சுற்றில் பார்த்தீங்கன்னா பிசி மற்றும் டிஏ பக்கங்கள் பார்த்தீங்கன்னா வரிச்சுருளின் அச்சு வழியே அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்திற்கு வந்து செங்குத்தாக அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பிசியோட லென்த்தும் டிஏவோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த காந்தப்புலத்தில் இருந்து 90 டிகிரி ஆங்கிளில் இந்த ரெண்டு லென்த்தும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிசி லென்த்தில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கலாம். இன்டகல் பி டு சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் இன்டகல் பி டு சி மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டிஎல் வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டாருக்கு எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டிஎல் வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டகல் பி டு சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் இன்டகல் பி டு சி. ஸோ பி வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தால் பி, டிஎல் வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தால் டிஎல். ஸோ காஸ் தீட்டா இருக்கிறதால வந்து டீட்டா இருக்கிறதால நம்ம 90 டிகிரின்னு போடுறாங்க. ஏன் 90 டிகிரின்னு போடுறாங்கன்னா ஸோ இந்த பிசி லென்த் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிறதுனால தான் நம்ம டீட்டா ஈக்குவல் 90 டிகிரின்னு இங்கே போடுறாங்க. ஸோ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அதனால் நம்மளுக்கு அந்த டோட்டல் டேர்மே வந்து 0 ஆயிரும். ஸோ இன்டகல் பி டு சி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் 0ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஏ லென்த்தில் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலே போட்ட ஸ்டெப் மாதிரி தான் இந்த ஸ்டெப்பும் வரும். ஸோ இன்டகல் டி டு ஏ பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் இன்டகல் டி டு ஏ மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டிஎல் வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இன்டகல் டி டு ஏ பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் இன்டகல் டி டு ஏ. ஸோ பி வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தால் வந்து பி, டிஎல் வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தால் டிஎல். ஸோ காஸ் தீட்டா இருக்கிறதால வந்து நம்ம டீட்டா இருக்கிறதால 90 டிகிரின்னு போடுறாங்க. ஸோ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0. அதனால் வந்து இந்த டோட்டல் டேர்மே வந்து 0 ஆயிடுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா integral d to a b vector dot dl vector equal 0ன்னு வரும். Next, since the magnetic field outside the solenoid is 0, the integral c to d b vector dot dl vector equal 0. So சைடில் இருக்கிற டயக்ராமில் நாம் எடுத்த லூப்பில் டிசி லென்த்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து வெளியே இருக்குது. அதனால் வந்து அங்கே எந்த காந்தப்புலமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த லென்த்தை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோங்க. அதாவது இன்டகல் சி டு டி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் ஃபார் த பாத் அலாங் ஏபி த இன்டகல் இஸ் இன்டகல் ஏ டு பி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் இன்டகல் ஏ டு பி மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டிஎல் வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் integral a to b b vector dot dl vector equal integral a to b b dl cos theta. So integral a to b b vector dot dl vector equal integral a to b b dl. So integral a to b b vector dot dl vector equal b integral a to b dl. B magnetic field is the constant. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி லென்த்தை வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோங்க. முன்ன பார்த்தீங்கன்னா பிசியோட லென்த்தும் அதே மாதிரி ஏடியோட லென்த்தும் டிசியோட லென்த்தும் வந்து இன்டகிரேஷன் பண்ணிட்டுங்க. இதோட எல்லா வேல்யூ வந்து 0 இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது மட்டும் இருக்குது. இதை வந்து இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கலாம். So integral a to b b vector dot dl vector equal integral a to b. So b vector dot dl vector dot product எப்படி எழுதலாம்னா modulus b vector modulus dl vector into cos theta ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டகல் a to b b வெக்டாருக்கு வந்து நம்ம மாடுலஸ் எடுத்தால் b, dl வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தால் dl. ஸோ காஸ் தீட்டா இருக்கிறதால வந்து நம்ம காஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஏன் தீட்டா இருக்கிறதால 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா இந்த ஏபியோட லென்த்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த்து சைடே இருக்கிறதுனால அங்கே வந்து 0 டிகிரி ஆங்கிள் தான் உருவாகும். அதாவது எந்த ஆங்கிளும் உருவாகாது. ஸோ காஸ் 0வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டகல் ஏ டு பி பிடிஎல்னு இருக்கும். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இன்டகரேஷனுக்கு வெளியே எடுத்துடுறோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டகல் ஏ டு பி பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் பி இன்டகல் ஏ டு பி டிஎல்னு கிடைக்கும். Where the length of the loop ABS shown in the figure is h, but the
choice of length of the loop AB is arbitrary. We can take very large loop such that it is equal to the length of the solenoid. ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏபி கோட்டோட நீளம் வந்து ஹெச்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஏபி கோட்டோட நீளம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஏபி கோட்டை வந்து நம்ம கேபிட்டல் எல்லுன்னு பெரிய கோட்டாக வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கின்னு இப்போ தொகையிட்டால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா இன்டகல் ஏ டு பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் பி இன்டகல் ஏ டு பி டிஎல்னு கிடைக்கும். ஸோ நம்ம டிஎல் இருக்கிறதாவில் கேபிட்டல் எல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இன்டகல் ஏ டு பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் பிஎல்னு கிடைக்கும். லெட் ஐ பி த கரண்ட் பாசிங் த்ரோ த சாலினாய்ட் ஆஃப் என் டர்ன்ஸ் தென் integral a to b vector dot dl vector equal bl equal mu naught ni. So b equal mu naught ni divided by l. So n சுற்றுகளுக்கு வரிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டம் I என்க. எனவே integral a to b vector dot dl vector equal bl equal mu naught ni. ஸோ நம்மளுக்கு காந்தப்புலம் வேணும், அதாவது b வேணுங்கிறதுனால அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்குன்னா b equal mu naught ni divided by l ன்னு கிடைக்கும். The number of turns per unit length is given by capital N divided by capital L equal small n. Then b equal mu naught capital N divided by capital L into capital I divided by capital L. Then capital N divided by capital L equals small n. Then capital N equals small n into capital L. So b equal mu naught n into L into I divided by L. So L cancelled. Remaining b equal mu naught ni. Since n is a constant for a given solenoid and mu naught is also constant for a fixed current I, the magnetic field inside the solenoid is also a constant. ஸோ ஓரலகு நீளத்திற்கான சுற்றுகளின் எண்ணிக்கை ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என் டிவைடட் பை கேபிட்டல் எல் ஈக்குவல் ஸ்மால் என்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மேலே இருக்கிற ஈக்குவேஷன், அதாவது பி ஈக்குவல் மியூ நாட் கேபிட்டல் என் ஐ டிவைடட் பை கேபிட்டல் எல் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னா பி ஈக்குவல் மியூ நாட் கேபிட்டல் என் டிவைடட் பை கேபிட்டல் எல் இன்ட்டு ஐ டிவைடட் பை கேபிட்டல் எல்னு எழுதுறாங்க. ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் என்ஐக்கு வந்து டிவைடடில் எல் இருக்கிறதுனால நம்ம எல்லை வந்து ரெண்டுத்துக்கும் வந்து பிரித்து எழுதுறாங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் என் டிவைடட் பை கேபிட்டல் எல் ஈக்குவல் ஸ்மால் என்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கேபிட்டல் என் இருக்கிறதால என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்களா நம்ம என் இன்ட்டு எல், அதாவது ஸ்மால் என் இன்ட்டு எல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் மியூ நாட் ஸ்மால் என் கேபிட்டல் எல் இன்ட்டு ஐ டிவைடட் பை கேபிட்டல் எல்னு இருக்குது. ஸோ நம்ம கேபிட்டல் என் இருக்கிறதாவில் ஸ்மால் என் இன்ட்டு எல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்படி கிடைக்குது. ஸோ நியூமரேட்டர் இருக்கிற எல்லும் டினாமினேட்டர் இருக்கிற எல்லும் கேன்சல் ஆனால் ரிமைனிங் என்ன இருக்குன்னா பி ஈக்குவல் மியூ நாட் NIன்னு கிடைக்கும். ஸோ கொடுக்கப்பட்ட வரி சுருளுக்கு பார்த்தீங்கன்னா n வந்து ஒரு மாறிலின்னு சொல்கிறாங்க. மேலும் மியூ நாட்டின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மாறிலின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையான மின்னோட்டத்திற்கு வரி சுருளில் உள்ள ஏற்படும் காந்த புலமும் வந்து மாறிலின்னு சொல்கிறாங்க. ஸோ பி ஈக்குவல் மியூ நாட் NIன்னு இருக்குது பார்த்தியா, இந்த ஃபார்முலாவில் மியூ நாட்டும் என்னும் ஐயும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ லாங் கரண்ட் கேரிங் சாலினாய்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்.